தேங்க்யூ சார். சார் ஜெஃப் ஒரு நாள் ஸ்பேஸ் கூட்டு வாங்க சார். நாங்க பேசணும் ஜெஃப் கிட்ட. கண்டிப்பா சவுண்ட் ஃபேண்டம்ஸ் தனியா வந்து ஒரு இது பண்ணணும். எனக்கு பர்சனலாவே ஜெஃப் கொஞ்சம் அப்ரிஷியேட் டெஃபினட்டா பண்ணணும். வில் கால். இப்போ ஐ திங்க் ஸோ 2-3 நாள் இவனுங்க எங்க நைட்டெல்லாம் அங்கே முழிச்சுட்டு ஏதோ பாட்டு கீட்டின்னு சுத்தினே இருக்கானுங்க. எப்பா சார் எங்களை விட்டீங்க பாத்தீங்களா, அடி வாங்கினா நாங்க எங்களை விட்டு எப்பவுமே எப்பவுமே விவேக் மாதிரி தான் இந்த டைலாக். இவ்வளோ நாள் கூட இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இப்போ அதேதான்ற மாதிரி அங்க அதுதான் சார் நடக்குது. இங்கதான் நம்ம தேவையில்லாம அடிச்சிட்டு இருக்கோம். கோகுல் ராம் அண்டர்ஸ் பண்ணிட்டேன் பேசுங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டு போயிடுறேன். ரவி சார் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? இல்ல ஆக்சுவலி என்னன்னா எங்க அம்மா வந்து ரஞ்சித் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் என்ன பண்றாரு, ஏதாவது ஆன்லைன்லயும் காணும் எதுலயும் காணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அதான் அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? யாரு சார்? ரஞ்சித் சார். சார் நல்லா இருக்கார் சார், சூப்பரா இருக்காரு. பிபி கொண்டாட்டம் பார்த்து இன்னும் எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி. இப்போ எப்படி சொல்றதுன்னா, அவரு கரியர்ல ஜெயிக்கிறதுன்றது ஒன்றும் கிடையாது. அவருக்கு வந்து இப்போ கரியரோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இண்டெக்ஸ், ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ற, ஸ்டோரி டிஸ்கஷன்ல கொஞ்சம் ஆன் அண்ட் அவுட் டிராவலில் இருக்காரு. பட் ஆனால் நான் அவரை பிடிச்சி இழுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது வாங்க ஸ்பேஸ்க்கு. ஐயோ தலைவரை வேணாம் தலைவரை, ஐயோ மறுபடியும் இதெல்லாம் பற்றி பேசுவாங்க தலைவரை, இதை என்னத்த தலைவரை நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீங்கன்னு கேட்க போகிறாங்க. வேற என்ன தலைவரை என்கிட்ட கேட்க போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீங்க, உங்களுக்கு கோபமே வராதா, நீங்கள் ஏன் கோவப்பட்ட போது காமிக்கல, இதை தானே தலைவரை கேட்குறேன், இதை நான் எத்தனை பேருக்கு தான் சொல்கிறது அப்படின்னு இந்த மாதிரி தான் பேசுகிறாரு. ஓகே ப்ரோ, ஆனா இஸ் ஆன் டு டிஸ்கஸ். ஆனா இஸ் வெரி மச் ஆக்டிவ் சார். அவர் ஆக்சுவலி ஹி இஸ் ரைட் நவ வர்க்கிங் ஆன் சம் ஸ்கிரிப்ட். இது நடிக்க தான் போறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவரோட செகண்ட் ஹாஃப்னு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும் கண்டிப்பா. சொல்ல மாட்டாரு, அவர் கொஞ்சம் ஹைட் அண்ட் சீக்கா தான் இருப்பாரு. பட் ஹி வில் பி கமிங் சூன் இன் அ வெரி டிஃபரெண்ட் ஃபார்மேட் ஆஃப், அவருக்கான எழுதின ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங் ஸ்டைலா இருக்கணும், இல்ல வேற ஏதாவது ப்ரொடக்ஷன்ல பணம் பண்ற ஃபார்மேட்டா இருக்கணும். ஓகே சார். அதான் எனக்கு தெரிஞ்சு இந்த 24 பேர்லயும் அவர் தான் இருக்கிறதே ரொம்ப மிஸ்டீரியஸ். எதுலயும் சோஷியல் மீடியால எதுவுமே ஆஃப்லைன்லயும் இது பார்க்க முடியாது. அதுக்கு தான் கேட்டேன். எங்க வீட்டுல அதுதான் கேட்டேன். ஆக்சுவலா அவர் இன்ஸ்டால பயங்கர ஆக்டிவ் ப்ரோ. ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு. பிடிச்சவங்களுக்கு மட்டும் அவங்களோட பிறந்த நாளோ இல்ல எதுவோ அதுக்கு மட்டும் தனியா பிரைவேட் மெசேஜ் அனுப்புவார், அவ்வளவுதான். ஓகே சில் ப்ரோ சில். அதோட கேட்கலாம் வந்தேன். நான் யாரு ரொம்ப ஐடியலா ரொம்ப டிஸ்கனெக்டடா ஃபீல் பண்றேன்னா அருணை ரொம்ப டிஸ்கனெக்டடா ஃபீல் பண்றேன். அவன் நான் கால் பண்ணும்போது பேசுறான், பட் மற்றபடி பெருசா எங்கேயும் ஜாம் ஆக மாட்டேங்கிறான். அவன் பாட்டு இன்னும் சொலோவா தான் இருக்கான். ஓகே நாங்க ட்ரை பண்ணோம் ஆக்சுவலா ஸ்பேஸுக்கு அருணுக்கு, ஆனா கிடைக்காதுன்ற மாதிரி. இல்ல அவன் பிடிக்கவே. இப்ப என்ன சொல்றது, இப்ப கால் பண்ணா பேசுறாப்ல, அதெல்லாம் ஆல் ஃபைன், குட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் ஒரு மாதிரி he is not actually gelling. ஓகே ஒருவேளை ஏதாவது ப்ராஜெக்ட் என்னடா மைண்ட்ல ஓட்டிக்கிட்டோ இல்ல வேற ஏதோ அந்த மாதிரி ஏதாவது நினைக்கிறாப்லையான்னு தெரியல, எனக்கு சரியா தெரியல. அடுத்த லைஃப் ஒண்ணு இருக்குல்ல, அது லைஃப் பார்ட்னர் வந்துட்டாங்க, அது நிச்சயமா இருக்காரா? இது போறதுக்கு முன்னாடில இருந்து அவங்க தாங்க. ஆமா, பட் நீங்க கொண்டாட்டத்துல அவங்க வந்திருந்தாங்க பாத்தீங்களா? இவர் ஒருத்தர் இருக்காரு சார், உலகம் சுற்றும் வாலிபன், சென்னை வரைக்கும் வந்துட்டு கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க கூட கேட்கல சார். இவரு கேளுங்க சார், ஏதாவது நியாயத்தை. அன்னைக்கு போன் எடுக்கலன்னா அவரோட காலை அவர் இணைய அவரை பார்த்திருக்க முடியாது. முதலாளியே வணக்கம், எப்படி இருக்கீங்க? இப்பதான் கேட்டுச்சு கடைசியில ஏதோ கால் நீங்க அப்பதான் கேட்க ஆரம்பிச்சிச்சு. இல்ல உலகம் சுற்றும் வாலிபன் சென்னை வரைக்கும் வந்துட்டு எங்களெல்லாம் பார்க்காம போனாங்க, நியாயமா? ஐயா அது ஏன் கேக்குறீங்க? ஒரே ஒரு மீட்டு அரி கூட சொல்லல எங்களுக்கு. அரி அவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்தாரு. ஹரிக்கே தெரியாதுங்க. நைட் 8:30 மணிக்கு போன் பண்ணிட்டே நான் ஃபிளைட் ஏற போறேன் இந்த மாதிரி இருக்கணும்னா அவன் காலைல வந்தான். வேணா கேளுங்க, நீங்க இதுதான் உண்மை.
வேணா யாரெல்லாம் நம்பலையோ அவங்களாம் என்கிட்ட கேளுங்க. டிக்கெட் புக் பண்ணது எத்தனை மணிக்கு புக் பண்ணங்கிறத கூட நான் காட்டுறேன். 6:02 முதலாளி. இந்தியா டைம் 6:02க்கு புக் பண்ணிட்டு 9:30 மணிக்கு ஏர்போர்ட்ல உட்காந்துருக்கேன். சரி, இப்ப என்ன மறுபடியும் கிளம்பி வாங்க சென்னைக்கு, மீட் பண்ணிடலாம். ஆக்சுவலா முதலாளி அதுல கூத்து என்ன அப்படின்னா, தஞ்சாவூர்ல ஒரு ரிசப்ஷன் அட்டன் பண்றதுக்கு தான் வரணும் நானு. அது 11 அங்க. சோ நம்பாதீங்க. இருடா டே இவன் ஒருத்தன். என்ன முதலாளி, இங்க இருந்து ஃபிளைட் ஏறி எமிரேட்ஸ்ல அங்க வந்து இறங்கிட்டேன். இறங்கிட்டு ஹரி வெளில வந்தான். அங்க ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு டீ கடை இருக்குது. அங்க இவன் காத்து வாங்கிட்டு இருந்தான். நான் வந்து டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இண்டிகோல ட்ரிச்சி போனோம் முதலாளி. ஓகே, மொத்தம் அங்க 3 ஏர்போர்ட் அங்க 3 என்னமோ இருக்கு முதலாளி மேல. அவனை என்ன பண்ணா, மேல கார்ல ஏறினோடனே இந்த முக்குல இறக்கி விட்டான். இங்கதானே இண்டிகோ போடா அப்படின்ட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு செக்யூரிட்டி இண்டிகோங்கிற கடைசியில லாஸ்ட்ல போ 1ல போ அப்படிங்கிறான். நான் இங்க இந்த முக்குல இருக்கேன். அது அந்த முக்கு 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் காலங்காத்தால ஓட விட்டான் அவன். அப்புறம் போயிட்டு கடைசி நிமிஷத்துல ஃபிளைட் ஏறி உட்கார்ந்தா என் நேரம் 6 மணிக்கு எடுக்க வேண்டிய ஃபிளைட் 9:15 தான் முதலாளி எடுத்தான். வெல்கம் டு இந்தியா. இல்ல ஃபாக் அன்னைக்கு சரியான ஃபாக் ஏர்போர்ட். என்னைக்கு நீங்க வந்துட்டியா இன்னைக்கா? செம சரியான ஃபாக். அப்புறம் ஏர்போர்ட் அது உங்களுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. நல்ல வேலை மேல போய் மாட்டலையே, கீழே நின்ட்டோம். அதனால அது கொஞ்சம் நல்லதா போயிடுச்சு. அப்புறம் ஒருத்தர் வருவார் நம்ம ஹுசேன் சொல்லி, நான் பார்த்தது இல்ல. அவர் ஏர்போர்ட்ல சந்திச்சாரு என்ன. சந்திச்சு இந்த மாதிரி ப்ரோ நான் உங்க ட்விட்டர் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அவரும் என் ஃபிளைட்ல வந்தாரா திருச்சில இருந்து. எங்க போறீங்க? வேதாரண்யம் போறேன். அப்படியே ஆந்தி வேலை தஞ்சாவூர்ல என்னை இறக்கி விட்டுருங்களேன் அப்படின்னு. ஓகே ப்ரோ அப்படின்னாரு. அப்பா ஃபிளைட் லேட் ஆனதுல எங்க அண்ணன் அனுப்பிச்சு விட்டேன். நீங்க எல்லாம் முன்னாடி நீங்க ஃபங்க்ஷனுக்கு போயிருங்க, நான் வந்துடுறேன். ஒரு கூட போய் இறங்கிட்டேன். இதுக்குதான் வந்தேன். என்னமோ காசு பட்டுவாடா பண்றது, காசு வாங்குறதுக்கு வந்தேன்ல ஒரு டீம் பேசிட்டு இருக்காங்களாமா. சூட்கேஸ் விட்டு போயிடுப்பா. சூட்கேஸ் ஒண்ணு அப்படியா? அதுல ஃபுல்லா கட்டா இருக்கு. நீ வச்சுக்கோ என் பேர் சொல்லி. சார், எங்களுக்கு காசு தரலன்னு நாங்க கேட்டுட்டு இருக்கேன். இவர் மட்டும் ரவி சார், அதுல ஃபுல்லா 20 ரூபா கட்டா இருக்கு சார். ஹலோ, கான்செப்டே அந்த 20 ரூபா டோக்கன் தானே முதலாளி. ஐயோ சார் கங்க்ராச்சுலேஷன் சார். அந்த ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஹரி. ஆல் தி பெஸ்ட். நல்லா அந்த படம் நல்லா போய் உங்களுக்கு மேலும் மேலும் நிறைய வாய்ப்பு கிடைக்கணும். தேங்க்யூ சோ மச். அடுத்த வாய்ப்புகள்லாம் கூட அடுத்தது இந்த படத்துல நல்ல பேரோட வெளில வந்துடணும். சாம்ப்ரோ டிஎம் பாருங்க சாம்ப்ரோ. ஆனா முதலாளி அன்னைக்கு ரியலி சொல்றேன், சரியான டைம் பாஸ். வேற லெவல் ஃபன், செம்மையா இருந்தது. அப்புறம் நான் ஸ்டாப். அவங்க ஒரு காமெடி, ஒருத்தர் வராரு ஒருத்தர் போறாரு, ஒருத்தர் வராரு ஒருத்தர் போறாங்க. செயின் ரியாக்ஷன் அங்க இருந்துட்டே இருந்ததுல. அப்ப அதுக்கப்புறம் ஒரு காமெடி நடந்தது. அடுத்த நாள் காலையில ஜெஃப் கால் பண்ணிட்டு, ப்ரோ இவருதான் நம்ம வந்து உள்ள நாங்க ஆக்சுவலா உள்ள உங்களெல்லாம் பேசியிருக்கோம். இவருதான் அதாவது இப்ப நம்ம இந்த நேரத்துல இதை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த செகண்டே ஒருத்தன் போஸ்ட் போட்டுருவாருன்னு சொன்னீங்களா, அது இவருதானா ப்ரோ? ஏன்னா இவங்க ஆக்சுவலா இதை முடிச்சுட்டு பார்ட்டி போயிருக்காங்க. பார்ட்டியில உங்களை பத்தி எதை பேசியிருக்காங்க போல, சரிங்களா? யாருக்கு தெரியும், நீங்க உன் ஆல்பம் வரப்போது இந்நேரம் போட்டாலும் போட்டுக்கலாம். ரவி ப்ரோ வீடியோ எடுத்தேன். இவன் சொன்ன டேய் அந்த வீடியோவை போஸ்ட் பண்றாதடா, சண்டேக்கு அப்புறம் போஸ்ட் பண்றா அப்படின்னு. நல்லா இருந்தது அந்த வீடியோ. அவன் ஆல்பமே சூப்பரா இருந்துச்சு. நீங்க கேட்டீங்களா? நீங்க முதலாளி அந்த பார்ட்டில பேசுற லெவலுக்கா நம்ம ஓகே அது பேச வச்சிருப்பாங்க. ஏன்னா கிரவுட் அப்படி. ஆமா, கிரவுட் அப்படி. நான் இவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ரம்யா கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அது வந்து பாய்ஸ் பார்ட்டின்னு தான் சொன்னாங்கன்னாங்க. அப்புறம் பார்த்தா மஞ்சரி மத்தவங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்களாமே. ஆமா, பாய்ஸ் பார்ட்டி மட்டும் தான் ரம்யா சொன்னாங்க. ரம்யா அப்படிதான் சொன்னாங்க. பாய்ஸ் பார்ட்டி என்ன பொண்ணு போய் இறக்கி விட்டு இவங்க எல்லாம் போயிடுவாங்க அப்படிதான் சொன்னாங்க. ரம்யா வரதுக்கு முன்னாடி போன்ல அப்படிதான் சொன்னாங்க. ப்ரோ நீங்க ஹில்டன்ல இருங்க, நாங்க வரேன்,
ம். அப்ப கேட்டேன் எப்படி போவீங்க நீங்க கேட்டபோது இந்த எங்- பாய்ஸ் பார்ட்டி கீழே இருக்காங்க. நான் அப்படியே என்ன கொண்டு போய் விட்டுட்டு அவங்க போவாங்க இல்ல, என்கிட்ட அப்படின்னா ரம்யாண்ட சொல்லியிருந்தாங்க. என்கிட்டயும் ரம்யா சொன்னாங்க, நீங்க போலையான்னு கேட்டேன். இல்ல ஆம், இது பாய்ஸ் பார்ட்டி அப்படின்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் போட்டோஸ் பார்த்தேன். கீழே கீழே அவங்க ஓ ரம்யா இருக்காங்க, சத்யா ப்ரோ ஒய்ஃப். ஓ, அவங்க ஹாய் இருக்காங்களா? வணக்கம் 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 கீழே வந்துட்டாங்க. வாங்க வாங்க மேல வாங்க, எனக்கு காட்டல. இன்வைட் ஓ, கொடுக்குறேன். ஓகே. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. சரியான வைபு, பயங்கரமான சிங்கரு. இப்ப வைபுனே வந்து என்ன சொல்றது, ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்தாங்க, ம் நல்லா இருந்தது. நீங்க பாத்தீங்களா முதல்ல ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தாங்க. பார்த்தேன். பாரு என்ன கோயின்சிடென்ட், அவங்க அவங்கள பத்தி பேசுறோம், அவங்க இருக்காங்க. ஆமா ப்ரோ மேல கூப்பிடுங்க, இன்வைட் எங்க அனுப்பிச்சிட்டேன். எங்க ரம்யா சாம் அவர்களே இப்பதாங்க வருக ஹோஸ்ட் வருக. பண்ணாலே பூரா செலிபிரிட்டிஸா தான் வர்றீங்க. செலிபிரிட்டிஸ் பேசா தான் போகுது. ரசிகர் இல்ல இல்ல அடிச்சிட்டாரு. ஒரு கூத்து என்ன தெரியுமா முதலாளி, உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்னைக்கு, அவங்கள வச்சுட்டே இங்க இருக்கவங்கள்ட்ட சொல்றேன். ம், என்னை எத்தனை பேர் சத்யாக்கு பிஆர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ம், இவங்க என்கிட்ட போன்ல பேசுவாங்க, முதலாளி ஆ, ப்ரோ ஷோ பாத்தீங்களா இன்னைக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்க பிஸி இல்ல, அவங்க சிங்கிங் அந்த கிளாஸ் எடுப்பாங்க. ஆமா. ஸோ லேட் நைட்ல இவங்க ஷோ மறக்காம பாத்துருவாங்க. ம், ஸோ நம்ம எபிசோட் டைம்ல பாத்துருவோம்ல. ம். அப்போ டக்குன்னு ஏதாவது அந்த ட்வீட்ஸ் இல்ல இன்ஸ்டாகிராம்ல டேக்லாம் பார்த்தாங்கன்னா, ப்ரோ என்ன வாட் சம்திங் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சொல்ல ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருவேன். அப்பதான் நிறைய பேசும்போது சொல்லுவேன், ஏங்க யாரோ சப்போர்ட் பண்ணவங்கலாம் கேட்குறாங்க, சத்யாவுக்கு ஒரு போஸ்ட் போட கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே நீங்க அப்படின்லாம் நான் கேட்பேன். எனக்கு அந்த ஜோக்கு தாங்க ஞாபகம் இருக்கு, இவங்க அடிச்சதுல. எது என் புருஷனே நாமினேட் ஆயிருக்காரு. வேணாம் 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 கேட்கல. வேணாம் வேணாம் வந்துட்டாங்க மேல. வந்துட்டாங்க வேணாம் 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 அது சொல்லாதீங்க. பசங்க இங்க இருக்கிறவங்க செம்ம ஷார்ப்பு, டப்புன்னு பிடிச்சிருவாங்க. ஓகே. Hi, everybody. ஹாய் ஹாய் ஹாய். All good. ரொம்ப நான் நாங்க இப்பதான் ஜாயின் பண்ணேன். கரெக்டா ரவி அண்ணா வந்துட்டு was talking about the party. ஆக்சுவலா அப்படிதான் சொன்னாங்க. மஞ்சரி மாத்திரம் தான் அங்க பொண்ணா போயிருக்கா அண்ணா. அப்படியா? ஆமா, மத்தவங்க யாருமே கிடையாது. ரம்யா சோஃபா கேங், அதனால தான் போயிருக்கோம். ஆமா ஆமா ஐயா அதெல்லாம் வேணாம் ஐயா, போதும். அதெல்லாம் வேணாம், போதும். ஆமா. சோ ஏன்னா தீபக் அண்ணா வந்துட்டு எனக்கு நான் வீட்டுல இருக்கும்போது தான் ஜெஃப்ரி இருந்தா வீட்டுல. அப்புறம் சத்யாக்கு கால் பண்ணாரு, வீடியோ கால் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அந்த டைம் தான் சொல்லிட்டு இருந்தாரு, ஏய் நம்ம மட்டும் தான்டா, பசங்க தான்டா, ரஞ்சினியும் வரலடா அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா தீபக் அண்ணோட ஃப்ரெண்டு வந்தாருல்ல இந்த பிக் பாஸ்ல ஒருத்தர், அவரோட பர்த்டே அது. தெரியும். வெங்கட்டோட அவரோட பர்த்டே பார்ட்டி அது. இது என்ன எனக்கு எப்படி இது தெரிஞ்சிச்சுன்னா, வெங்கட்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் எனக்கு மியூச்சுவல். சரிங்களா? ஓகே. என்னடா உங்க டீமே இங்கதான் இருக்கு, நீ காணுமேன்னாரு. அப்ப அவருக்கு மஞ்சரி தெரிஞ்சிருக்கு போல. அவர் மஞ்சரி இருக்கான்னு சொன்னா, அவர் அந்த குரூப், அந்த எல்லாரும் ஒரு குரூப்ல இருக்கும், அந்த குரூப்ல போட்டோஸ் போட்டுட்டு இருந்தான். சரிங்களா? ஓகே. அப்பதான் நான் பார்த்தேன். அப்புறம் நானா நினைச்சேன், ஒருவேளை ப்ராபபிலி முத்து கூட்டு வந்திருப்பான் போல் இருக்கு, இல்ல தெரியல. வேணா டெஃபினட்டா தீபக் ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு ஆளு கூப்பிடாம விட மாட்டாரு அவரு. யாராச்சும் ஒருத்தர் கூட கூட்டு வந்திருக்கணும், இல்லாட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்புறம் நான் அந்த இவர் பார்த்தேன், நம்ம அந்த ராதாமோகன் சார் படத்துல எல்லாம் வருவார்ல, அவரு அங்க இருந்தாரு. அவர் அப்ப அங்க இருந்து பேசினாரு என்கிட்ட. அந்த அபியும் நானும்ல ஒரு குழந்தை, ஒரு பிச்சைக்காரர் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவார்ல, வெரி நைஸ் நேம், ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம். அபியும் நானும்னு இந்த பிரகாஷ் ராஜ், த்ரிஷா, ஒரு குழந்தை வந்து ஒரு பிச்சைக்காரனை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு வளர்க்கலாம்னு சொல்லும். அது ஒரு கேரக்டர். அவர் ராதாமோகன் சார் படம்னாலே இருப்பாரு அவரு. He was there. நிறைய பேர் அப்புறம் நோன் பீப்புளா இருந்திருந்தாங்க. ஆனா முதலாளி ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க எனக்கு ஹில்டன்ட்ட ரம்யாவுக்கு முன்னாடி சத்யாட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை நாங்க சொல்ல விரும்பல, அது வரட்டும் அப்ப பாத்துக்கலாம். பட் ஆனா அந்த பிபிகேல ஒரு சாங்குக்கு டான்ஸ் பண்ணற பாருங்க சத்யா, அப்போ பிடிச்சேன். நீங்க சொன்னது எனக்கு சிங்க் ஆனிச்சு. நான் சொன்னது நான் வந்து ரம்யா, நான் அதுக்கப்புறம் வந்து என் மச்சான்ட்ட சொல்றேன், அப்படி அவன் சொல்றான், நான் சொன்னது என் கதையை அப்படியே கரெக்டா மண்டுக்குள்ள ஏத்திட்டீங்க நீங்க. அதான் நான் சொன்னேன், யார் வேணா ஒத்துப்பாங்க, தமிழ் சினிமால ஒரு டான்சிங் ரோஸ் மாதிரி சத்யா ஒரு யூனிக் கேரக்டர் வந்தா வேற இப்படி போனாதான் நல்லா இருக்கும். அது ஆடியன்ஸ்க்கு ஒருத்தரும் அந்த மாதிரி வந்து ரிஜிஸ்டர் ஆயிட்டா அதுக்கப்புறம்
ஆடியன்ஸ் தெரிஞ்சிடும். சும்மா இந்த கேம் வச்சு பாக்குறதுல ஒரு பர்சனாலிட்டி, அந்த கேம் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அந்த பர்சனாலிட்டி ரீச் ஆயிடுச்சுன்னா அது வேற மாதிரி. அண்ட் நீங்க யாரும் இன்னும் முன்னறிவான் பார்க்கல ரம்யா. ஃபுட்டேஜ் நான் மட்டும் தான் பாத்திருக்கேன். அது வரும்பொழுதே சத்யாவோட பிரேக் வர மாதிரி இருக்கும். அது தமிழுக்கு. பட் நம்ம பேசினது இருக்கு பாத்தீங்களா, அந்த லார்ஜர் வெர்ஷன் வந்துன்னா சத்யாவே இஸ் எக்ஸ்பான்ஷன் will be bigger. பட் முதலாளி முன்னறிவான்ல ஃபேஸ் எக்ஸ்போஸா கிளைமாக்ஸ்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகும். எண்ட்ல தான் வரும். சத்யா பசி பேசும்போது சத்யா இருந்தா நல்லா இருக்கும். ரம்யா மேம் இருக்காரா பக்கத்துல? இல்ல அவன் ஆக்சுவலா ஹைதராபாத்துக்கு ஒரு ஆடிஷன் போயிருக்காங்க. ஓ சரி சரி. எப்படி இருந்து கூப்பிட்டாலும் எங்க ஆள் வந்து அண்ணா ஆக்சுவலா நீங்க அப்படியே தெலுங்குன்னீங்க, ஹைதராபாத் டக்குன்னு கூப்பிடுறாங்கண்ணா வேற யாரோ. ஏங்க அன்னைக்கு பேசும்போது நாங்க ஹைதராபாத் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஆமா இது வேற ஆளு கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஆள் இனிமேல் அங்கதாங்க சேலை, பெரிய சேலை அங்கதான் பார்த்தோன்னே. ஆமா சூப்பர் சூப்பர், நல்லா இருந்தா சரி, சந்தோஷம். ஆக்சுவலா வந்துட்டு நாங்க லைவ் வந்துட்டு சத்யா வச்சுட்டு வரணும் ஒரு தடவை. வில் ஆல் பிளான். நீங்களே பண்ணுங்க. நீங்களே வந்துட்டு லைக் யூ நோ டிசைட் வித் சத்யா and you let me know. அவன ஆக்சுவலா நான் கேட்டுட்டு ஆமா ஜெஃப் விஷால் கூட கூப்பிடலாம். விஷால் வந்துட்டானே ஏற்கனவே. இல்ல விஷால் வரல. விஷால் வந்து இப்போதைக்கு வரவும் மாட்டாரு. அன்னைக்கு பேசும்போது என்னன்னா சம் வர்க்ல அவனுக்கு அந்த மேட்டரோட வரணும்னு ஆசைப்படுறான். இப்பதான் நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெஃப் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு ஆல்பம் வேற பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்ட்டு. ஆனா இமாத் கேட்டாரு அந்த சாங். இட் வாஸ் வெரி நைஸ். ஆமா ஐயோ கேட்டிங்க நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா சூப்பரா இருந்துச்சு. கேட்டேன். ஜெஃப் என்ன ஜாயின் பண்ண சொல்லட்டுமா? ஜெஃப் என்ன ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஒரே நிமிஷம். இல்ல I have to call him. I'll join with you in like couple of minutes, okay? Okay. ஆனா அன்னைக்கு அவர் சொன்னது எனக்கு செம்ம குத்து. ப்ரோ இது இல்ல ப்ரோ இன்ஸ்டாகிராம் ஐடி, எனக்கு இன்னொரு ஐடி இருக்கு ப்ரோ அப்படின்னாரு. அது என்னங்க ஐடி வேணும்னா, யாராவது ஐடி தாங்க, அதான் ஐடியா. ஐடி பேரு யாராவது ஐடி தாங்க அப்படிங்கறது ஐடி பேரா. இவா ட்விட்டர்ல நீ இல்லன்னு சொன்னார்ல ஜெஃப்? ஆமா ட்விட்டர்ல இல்ல, அக்கவுண்ட் ஓபன் பண்றேன் அப்படின்னாரு. அக்கவுண்ட் ஓபன் பண்ண சொன்னாரு. ஆமா கரெக்ட். அவன் கேட்டான் ஸ்பேஸ்ல உங்களை பத்தி பேசுறான். ஸ்பேஸ்னா இனி பேசுறது வேஸ்டான்ட்ட. இதுக்கு என்னடா பதில் சொல்ற? ஃபர்ஸ்ட் சீசன் நாமினேஷன்லாம் என்னங்கயா அப்படிங்க பாரு. அது மாதிரி கேட்டாரு. இல்ல சார், ஆக்சுவலா ட்விட்டர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் சார் ஜெஃப்க்கு. நம்மளுக்கு இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஜெஃப்ரின்னு ஒண்ணே போட்டு கூகுள்ல தேடுறோம். கூகுள்லயே வர மாட்டேங்குது. இனி வரணும்ல. இதெல்லாம் சொன்னாங்க ஐயா நாங்க சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தரை பிடிச்சோம். அந்த போட்டோ தூக்கிட்டு இவன் தான் ஜெஃப்ரி அப்படிங்கிற போட்டோ அப்படின்னு. ஹாய் பேக். நான் இப்பதான் வந்து ஜெஃப் கிட்ட பேசினேன். அவன் சொல்றேன் இப்பதான் நான் டவுன்லோடே பண்ணணும்ன்றான். யாருடா நான் சொன்னல. ஆமா இப்பதான் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன்றான். நான் இப்பதான் சொன்னேன். ஆனா நான் ட்விட்டர்ல எல்லாம் இல்லைங்க சார். அவன் சார் தான் சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் சார்ல இல்ல இது மாதிரி சொல்லுங்க. இல்லண்ணா என்கிட்ட ட்விட்டரே இல்ல, இனிமேல் நான் டவுன்லோடே சொன்னேன். அது எப்படி? ஆமா இவர் பேர் தான் இமாத். ஸ்பேஸ்ல இவர் தான் ஸ்பேஸ்னா ரைட். இல்ல சத்தியமா அப்படித்தானே கேட்டான். ஸ்பேஸ்னா அவனுக்கே தெரியாது. ஆமா ஐயோ அதை விட விஷாலுக்கு இமாத் எப்படி தெரியுமா இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்? இவர் தாங்க இமாத். அப்படியா? இவர் என்ன பண்ணுவாரு? நீங்க வந்து பெட்டி எடுத்துட்டு 5 லட்சம் ஓடி வந்தீங்களா, வீட்டுக்குள்ள வந்துட்டீங்களா, வந்துட்டீங்கன்னா அவர் ட்வீட் போட்டுருவாரு. அது டெலிகாஸ்ட் நாளைக்கு. நீங்க வீட்டு ஒடியாந்து நீங்க வீட்டுக்குள்ள கால் வச்சிட்டீங்களா, அத அவர் ட்வீட் போட்டுருவாரு. அது டெலிகாஸ்ட் நாளைக்கு நடந்துரும். ஐயோப்பா அம்மா ஃபன் அன்னைக்கு. ஆமா நான் அதான் பார்த்தேன். சார் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்காந்து இருந்தாரு. ஆனா உண்மையுமே சொல்றேன் சார், அந்த 2 மணில இருந்து அந்த நைட்டு 8:30 வரைக்கும் இருந்தான்னு நினைக்கிறேன். 9 ஆச்சு. எப்படி டைம் பாஸ் எப்படி போனிச்சுனே தெரியல சார். அது நாங்களே ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணி நம்ம முடியும். உங்களுக்கு 4 மணி நேரம் முன்னாடில வெயிட் பண்ணாங்க. ஆமா உங்களுக்கு அதுல கூத்து என்ன தெரியுமா? இல்ல அதுல சரியான கூத்து நான் சொல்றேன்.
நான் வந்து அன்னைக்கு ஃப்ரைடே சரியா, எங்களுக்கு வந்து ப்ரேயர் அன்னைக்கு. ஸோ ஐ வென்ட் டு த ப்ரேயர். நான் என்ன சொன்னேன் முதலாளி நான் 2:15 வந்துடுறேங்க அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்ட்டு நான் கரெக்டா நாங்க 2:30 மணி சம்திங் நாங்க ரீச் ஆனோம். அங்க போயிட்டு போய் உட்காந்துட்டோம். அந்த உள்ள போயிட்டு உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணேன், முதலாளி எங்க இருக்கேன்? நான் வந்துட்டேன் 5 மினிட்ஸ்ல வந்துட்டேன் அப்படின்னு வந்தாரு. வந்த ஒரு நிலைமை சொன்னாரு, இமாது உங்களுக்கு முன்னாடி 1.5 மணி நேரமா ஒரு டீம் அங்க வெயிட்டிங்ல இருக்கு, நான் அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அவங்க பாவம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்துருந்தாங்க, எங்க பக்கத்து டேபிள் தான் அங்க உட்காந்துருந்தாங்க. ஓ இவங்களும் சாருக்கு தான் வெயிட்டிங்கா அப்படின்னு. சரி சார் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரி என்ன பண்ணா, சரி மச்சான் அது வரைக்கும் காஃபி சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹில்டன்ல மெனு கார்டு ஓபன் பண்ணோம். மெனு கார்டு ஓபன் பண்ணா காஃபி கேளுங்க, 350 ரூபா காஃபி அடிச்சு. ஹரி என்ன பாக்குறேன், அட கேளுங்க ஒரு நிமிஷம். ஹரி என்ன பார்த்தேன், நான் ஹரியை பார்த்தேன், மச்சான் வெளில போயிட்டு காத்து வாங்கிட்டு வெளில ஒரு டீ கடை பார்த்தேன், வா போய் காஃபி சாப்பிட்டு வந்தாலும் அப்படின்னு இவர் பேசியிருந்தாரு. முதலாளி நான் வெளில போயிட்டு வந்துடுறேன், ஓகே அப்படின்னாரு. நேரா வெளில போயிட்டு கருப்பு டீ காஃபி குடிச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இவங்க பார்த்து நானும் வர்றவங்க ஏதாவது காஃபி ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது சாப்பிடுங்கடா, அப்பதான் நான் குடிக்க முடியும் மில்க் ஷேக்கு, இல்ல ஏதாவது சாப்பிடுங்கடான்னு வச்சு திணிச்சாதான் சாப்பிடுறாங்க. ஆமா அதுக்கப்புறம் முதலாளி எங்களுக்கு வந்து பனானா மில்க் ஷேக் சாப்பிட்டேன். அப்புறமேட்டு நீங்க ரம்யா நீங்களாம் வரும்போது காஃபி சாப்பிட்டோம் நம்ம. ரம்யா ஜூஸ் சாப்பிடுங்க, ரம்யா ஜூஸ் சாப்பிடு. நான் எனக்கு யாரையாச்சும் பிடிக்கலான்னு இருக்கேன், நல்ல வேளை அவன் கேட்டான் கடைசியில பைனாப்பிள். ஆகுது டேய் நீ ஏன்டா பிளாக் காஃபி, இவங்க தான் பிளாக் காஃபி குடி, நீ ஏன்டா பிளாக் காஃபி குடிக்கிற? ஆனா ஹில்டன்ல முதலாளிக்கு ஒரு பெரிய மரியாதை பாருங்க. அவர் வந்து லாஸ்ட்ல எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் நீங்க டாடா பாபே சொல்லிட்டு போறீங்க, ஹரியும் கார் எடுக்க போயிட்டான். அப்போ வந்து இவரு கூட நானும் அந்த பில் கவுண்டர்கிட்ட போறோம், 2 பேர் போறோம். போனோன்னே இவர் பில் கேட்க போறாரு. டக்குன்னு அவரு சார் அனுப்பிச்சாச்சு சார், ஓகே ரைட் அப்படின்னு வந்துட்டாரு. முதலாளி ஏங்க நாங்க அங்க சினிமாக்காரங்க ஹில்டனே கேதின்னு உட்காந்துருக்கோம். எல்லாரும் இதுக்கு கார்டு வச்சிருப்பாங்க, நாங்க ஹோட்டல் கார்டு வச்சிருப்போம். ஆமா அது உண்மைதான். அடிக்கடி வெளில போயிட்டு இருந்தோம். நானும் ஹரியும் வெளில போயிட்டு வந்தோம். நானு ஹரி விஷால் எல்லாம் வெளியில போயிட்டு வந்தோம். ஆனா ரம்யா வந்தோடனே எங்களுக்கு செம ஸ்பாட் காமிச்சாங்க. எதுக்கு வெளில போறீங்க, நான் எனக்கு நீங்க ரைட் எடுக்கும்போது நினைச்சேன் விஷயம் தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க போல, இப்பதான் லெஃப்ட் பதில் ரைட் எடுக்கிறாங்க. ஆக்சுவலா அவ்வளவு நேரம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நம்ம 3rd ஃப்ளோரே போயிருக்கலாம். ஆமா அங்க செம்மையா இருந்துச்சு. ஆனா யாரும் சொல்லல, நானும் சரி அப்படியே உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சோம். அப்படியே பேசும் அவ்வளவு நேரம் போதும் தெரிஞ்சுன்னா 3rd ஃப்ளோர்லயே போய் வந்துடலாம். அங்க செம்மையா இருக்கு, ஃபவுண்டைன் எல்லாம் போட்டு கார்டன் மாதிரி அழகா இருந்தது. நான் போயிருக்கேன், அதாவது டின்னர் ஒன்று போயிருந்தாங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் 3rd ஃப்ளோர். ஆனா வந்து தெரியல எனக்கு அங்க இப்ப எனக்கு தெரியல, ரூஃப் டாப் ரெனோவேட் பண்ணிட்டாங்கன்னா ரூஃப் டாப் சூப்பரா இருக்கும். அடுத்த ட்ரிப் ரம்யா அப்புறம் எப்படி இருந்தது சண்டே உங்க ஈவெண்ட்? ரம்யா மியூட்ல இருக்காங்களா, கால்ல போயிருப்பாங்க. ஜெஃப்ரி ஃபோன் பண்ணி இந்த ட்விட்டர் ஓபன் பண்ணிட்டேன், இதுல என்னமோ அக்கௌண்ட் இமெயில் ஐடிலாம் கேக்குது என்னன்னு கேட்டுட்டு இருப்பாரு. ஆமா இமெயில் ஐடி கேட்கும். பேசாம நம்ம பசங்க நிறைய ஃபேக் ஐடி வச்சிருப்பாங்க, உனக்கு கொடுத்து கைஸ் ஜெஃப் வந்து ஜாயின் பண்ணிருக்கான். ஓகே என்ன பேரு? ஜெஃப் ரிக்வெஸ்ட் கொடுறா. ரவுடி நினைக்கிறேன். ரவுடியாடா? ரவுடி அப்பமே முதல்ல இருந்தே இருந்துச்சு. அப்போ இல்லையா? அப்போ ஜெஃப் ஜாயின் பண்ணிருக்கே இல்லையாடா? ஜெஃப்ரி அந்த லெஃப்ட் கீழ ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேர்ல இருக்காரு அத நோட் பண்ணுங்க. அதான் அது கேக்கலையே. ஜெஃப் இருக்கியாடா? டிங்க் மோனியான் பாருங்க, டிங்க் மோனியான். சரி ஒரு நிமிஷம் அட்ஜஸ்ட். அதான் இருக்கும். இருக்கு அந்த ஐடி இருக்கா? ஒரு நிமிஷம் அட்ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம் 1 செகண்ட். ஆமா ரிக்வெஸ்ட் வந்துருச்சா? ஓகே சூப்பர். அப்ரூவ்ட்.
வந்துட்டானா வந்துட்டாரு. ஜெஃப்? ஹாய் ஹேய் டிங்கு மணி. ஹாய்டா. ப்ரோ ஹாய். ஹாய் ஜெஃப். ஹாய் ஜெஃப். ஹாய்டா. தம்பி சொல்லுங்க ரவீந்தர் சார். நீதான் நேத்து வரணும்டா. சார் நீங்க தான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லிருந்தீங்க. டேய் நான் சொன்னது இன்னைக்குடா. நேத்து எதுக்குடா அவுட் ஆஃப் ஸ்டேஷன்? ஷூட் தானே. சார் நீ ஷூட்னு சொன்னல. சார் ஷூட் தான் சார் பாய் சார். எப்படி உன் ஐடியா கண்டுபிடிச்ச பாத்தியா? டிங்கு மோனி ஃபர்ஸ்ட் அந்த மோனியை தூக்கணும்பா. மண்டையை மறைத்தாய் கொண்டையை விட்டு விட்டாயே. ஆனா அன்னைக்கு அந்த ரோடு கிராஸ் பண்ணதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆச்சா முதலாளி? இமால் ப்ரோ எப்படி போகுது? ஜாலியா இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஹாய் சொல்லுடா. ஜாலியா இருக்கு. ஹாய் எல்லாம். உனக்கு இங்க தீவிர ரசிகர்கள் இருக்காங்க. அம்மா ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய். ஹாய் ஜெஃப்ரி. ஹாய் வெல்கம். ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வாங்க. ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம். தெரியாம ஓபன் பண்ணிட்டனோ? அந்த அர்த்தத்துல தேடல ப்ரோ. கேஸ்லாம் இல்ல ப்ரோ. ரம்யா பாசிட்டிவ் தான். ரொம்ப நாள் தேடி இருக்கோம். ஐயோ தெரியாம சொல்லிட்டோம். நாங்க 2 நாளா வெறும் பாசிட்டிவா தான் இருக்கோம். சோ தைரியமா வாங்கலாம் நீங்க. ஜெஃப்ரி உங்க பாட் நெக்ஸ்ட் வீக் ஜெஃப்ரி வருது. ஹலோ ஜெஃப்ரி. ப்ரோ ஜெஃப் இருக்கேடா? இருக்கேன்க்கா. ஏன்டா வால்யூம் கம்மியா இருக்கு? உங்க பாட் நெக்ஸ்ட் வீக் வருதா கொண்டாட்டத்துல? ஆமா கொண்டாட்டம்ல நெக்ஸ்ட் வீக் வரும் ப்ரோ. நான் கேட்டது என்னோட பாட்டு கேக்குறீங்க. சாரி गाइस. இல்ல நீ ஹோட்டல்ல பாடி காமிச்சலாம் அந்த பாட்டு கேட்டேன். இல்ல அதெல்லாம் இல்ல. செஞ்சிருக்காம பாரு ஒரு சம்பவம். அதுதான் கேட்டேன் நானு. அதான் கேட்டேன். அந்த சம்பவம் வந்து இல்ல அது எங்கள்ட்ட பாடி காமிச்சாரு முதலாளி. பாடி காமிச்சாரு எங்கள்ட்ட. நல்லா பாடி காமிச்சாரு. நல்லா இருந்துச்சு. ஓகே. ஒவ்வொருத்தர பத்தியும். ஆமா. ஓகே. ஐயா அத ரிவீல் பண்றீங்க. அது மக்கள் அதுல பார்த்து செஞ்சாதான் சிறப்பா இருக்கும். அவங்க தெரியல ஜூம் அவுட்லாம் ஜிங் ஜிங் ஜிங்னு வைப்பாங்க ஒரு ஆமா. அதுவும் ஐயா ஒருத்தருக்கு செஞ்சுக்க பாருங்க நீங்க. நல்ல வேளை நீ இந்த வாரம் வந்துட்ட. அடுத்த வாரம் அவங்க ரசிகர்கள் இங்க ஏதாவது இருந்தாங்கன்னா கூப்பிடுங்க சார் ஜெஃப்ரியா. ஐயோ நேர்ல பேசினா கூட பரவாயில்ல. போன்ல என்ன பேசுறதுன்னு கூட தெரியாது. பயப்படாத நாங்க இருக்கோம். ஆனா மக்களே சீரியஸா சொல்றேன். ஹி இஸ் வேற லெவல் வைப். உட்கார்ந்த இடத்துல ஸ்பான்டேனியஸா வந்து அந்த கவுண்டர் போடுறதா இருக்கட்டும், ஃபன்னு. அந்த ஏரியாவே ஃபன்னு. நான் செம்ம என்ஜாய்மெண்ட். எப்படி ஒரு 2 ரம்யா நம்ம எப்படி ஒரு 2 hours இருப்போமா? 1 hour 1.5 hours இருக்கும். அபே ப்ரோ 1.5 hours இருக்கும். இல்லங்க நம்ம மேலே 1/2 மணி நேரம் இருந்தாங்க. நம்ம லைன்ஸ்லாம் பாத்தீங்களா இல்லையா? வீட்டு உள்ள சுத்தி கண்ணு சோலவா நின்னு பண்ண போறோம் பண்ணு. யாரு அப்ளை பண்ணியாச்சுல ஜெஃப்? பண்ணியாச்சு. பாஸ்போர்ட் அதுக்கான எல்லா வேலைகளும் போய் கொண்டிருக்கிறது. சூப்பர். சூப்பர். நான் இந்த 21 குள்ள நான் வேற பாட்டு ரீல் ரிலீஸ் பண்றேன். இது அதுவா? அந்த மிருதங்கமா? இது வேற. அது வந்து ரவீந்தர் சாருக்கு ஹோல்ட் பண்ணியாச்சு. அப்படியே இருப்பா எப்பா. ஹோல்ட் பண்ணியாச்சா? ஸ்பெஷலா கொடுக்க போறீங்களா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு சொன்னேன்ல, நான் உனக்கு கேட்டேன். எக்ஸலென்ட்டா இருந்தது. அதான் அது. சூப்பர் ப்ரோ. ஃபுல்லா என்ஜாய் பண்ணி சுத்திட்டே இருக்க மாதிரி ரீல்ஸா வந்துட்டு இருந்துச்சு, ஸ்டோரிஸா வந்துட்டு இருந்துச்சு. வெளில இருந்து பார்க்கும்போது ஜாலியா சுத்திட்டு இருந்தீங்க. எனிதிங் ஸ்பெஷல் ஏதாச்சும் நடந்துச்சா? எனிதிங் ஈவென்ட்ஃபுல் தட் we are looking forward for? ஜெஃப்ரி ப்ரோ உங்ககிட்ட தான். ஜெஃப் உங்ககிட்ட தான் பேசுறாங்க. இருக்கியாடா? தூங்கிட்டாரு போல. ஏய் ஜெஃப் இருக்கியாடா? நார்மல் கால் வந்திருக்கு போல. கால் எடுத்துட்டாங்க. கால் வந்திருக்கு நினைக்கிறேன். கால் எடுத்துட்டாங்க. கட் ஆயிடுச்சுங்க. இங்க கட் ஆயிடுச்சா? இருக்காருப்பா. டேய் இருக்கியாடா ஜெஃப்?
மியூட் போட்டாரு போல. டேய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க, பேசுடா. அக்கா இல்லக்கா, சும்மா ஒரு ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ்க்கா. இங்க வேற அதான் சொன்னேன், அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். சைலன்சர் போட்டு போங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. வீடு வேற ஏர்போர்ட் பக்கத்துலயே வச்சு. சரி, உங்ககிட்ட தான் கேக்குறாங்க, ஏதாவது நல்லது நடந்துச்சா? நல்லது நடந்துச்சு. எல்லாரும் எங்க சுத்தி இருக்கும் எல்லாம் நல்லதுதான் எனக்கு பண்றாங்க. ரம்யாக்கா, சத்யா. டேய் பைத்தியம், வொர்க் வைஸா ஏதாவது நடந்துச்சான்னு கேக்குறாங்க. இத சொல்லிட்டு அப்படி சொல்லலான்னு வந்தேன், பாத்தீங்களா? என்ன இன்ஃப்ளூயன்ஸ் மாற விடுறீங்களா? ஐயோ. சரி வாங்க, நீங்க உங்க ஃப்ளோலயே வாங்க, நாங்க நிப்பாட்டலாம் அந்த ஃப்ளோவை. ஃபர்ஸ்ட் போயிட்டு ரம்யாக்கா, சத்யா, ரவீந்தர் சாரு எல்லாம் என்னை சுத்தி பாசிட்டிவா இருக்கிறதுனால எனக்கு ஒரு பாசிட்டிவா நிறைய வாய்ப்பு வருது. நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல நான்லாம் உங்களை இன்வைட் பண்றேன், வாங்க. எல்லாம் நல்லபடியா போய் கொண்டிருக்கிறது. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இந்த நல்லது பத்தலையோ. ஜெஃப்ரி, அப்புறம் எப்படி வெளியில வந்தோடனே எப்படி இருக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம், ஆடியன்ஸ் கிட்ட, ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம்? சூப்பரா இருக்கு ப்ரோ. நான் எதிரே பார்க்கல, சரி பாப்பாங்க கேட்பாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஒரு சில பேர்லாம் நிறைய அக்கா எல்லாம் வந்து அழுகுறாங்க, என் தம்பி வெளியே போன மாதிரி இருந்துச்சுப்பா. அந்த நேரத்துல எனக்கு அழுவு வருது, ஐயோ என்ன ஏன்கா எலிமினேட் பண்ணாங்க. ரொம்ப எங்க வீட்டுல கொடுக்குற அன்பை விட நிறைய பேர் நிறைய கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணிருக்கேன். எங்களுக்கு வந்து உங்க அம்மா வந்து இந்த ஃபேமிலி ரவுண்ட்